வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் முறுமுறுப்பான கோதுமை மாவு வச்சு வெங்காய பக்கோடா தாங்க செய்ய போகிறோம். இது சட்டுன்னு செய்திடலாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஆகட்டுங்க, சாப்பாட்டுக்கு கடிச்சிக்கிறதுக்கும் கூட இந்த பக்கோடா செய்து சாப்பிட நல்லாயிருக்கும். சட்டுன்னு டீ டைத்துக்கு இந்த ஸ்நாக்ஸ் செய்திடலாங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கோடா செய்யறதுக்குங்க 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு. இது வறுக்காத பச்சரிசி மாவு தாங்க. வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க, இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன மல்லித்தலை. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக பெருங்காயத்தூள். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பக்கோடா மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணுங்க. இப்போ எண்ணெய் காய வச்சுருந்தேங்க, அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சூடான ஆயில் விட்டுருக்கேன். முறுமுறுப்பாக உங்களுக்கு இருக்குங்க பக்கோடா, அதுக்கு தான் இந்த 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பக்கோடா மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கணுங்க. எடுத்தோன்னே நிறையா தண்ணி சேர்த்துக்கூடாது. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக மாவு பிசைஞ்சிக்கும் போது உங்களுக்கு பக்கோடா சரியாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி போட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கிள்ளியும் போட்டுக்கலாங்க, இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உதுத்துட்ட மாதிரி நீங்கள் பக்கோடாக்கு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானோன்னே கொஞ்சமாக தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம். போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்த வரகு தான் திருப்பி போடணும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இன்னி கொஞ்சம் நல்லா வெந்து மொறுமொறுப்பாகட்டுங்க, சலசலப்பெல்லாம் அடங்கட்டும். பாருங்கள், 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா செவந்து வந்துடுச்சுங்க. இந்த பக்கத்துக்கு எடுக்கும்போது சரியாக இருக்கும், இல்லாட்டி ரொம்பவும் கருகுன மாதிரி ஆயிடும். நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. ஒரு சிலருக்கு கடலை மாவு வச்சு பக்கோடா செய்ய விருப்பப்படாதுங்க. இந்த கோதுமை மாவில் வச்சு இந்த வெங்காய பக்கோடா செய்து பாருங்கள், ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மொறுமொறுப்பாக அந்த வெங்காயத்தோட சுவை கூடுதலாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.